ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம Q&A வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிலாம் கிடையாது. ஸோ என்கிட்ட நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கணும், என்னை பற்றி நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையுமே கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே ஒரே மாதிரி தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே நான் தனித்தனி ஆன்சர் பண்ணாமல் டேரெக்டாக என்னோட லைஃப் ஸ்டோரியை பற்றி நான் சொல்கிறேன். அதில் நீங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்பேன். அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா எதிர்ச்சியாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த அளவுக்கு நான் க்ரோத் ஆவேன், இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்டே பண்ண கிடையாது. அப்புறம் நான் எதனால இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருக்கும்போது இந்த கொரோனா வைரஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை ஒரு ரீசனாக வச்சு காலேஜ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னால் வீட்டில் சும்மாவும் உட்காந்துட்டு இருக்க முடியல. ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். இதை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு யாராவது இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாருமே கிடையாது. இந்த எக்ஸ்பிளனேஷன் கேட்டகரியில் எனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பிளனேஷன் கேட்டகரியில் இருக்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்கு. அதில் அவங்க தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அதனால நான் இவங்க நல்லா பண்ணுறாங்க, அவங்க நல்லா பண்ணலை அப்படின்ற மாதிரி யாரையுமே சொல்ல மாட்டேன். அண்ட் இப்போதைக்கு நான் முழு நேரமாக யூடியூப் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ எதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கூட போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எடிட்டிங் வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன். ஏன்னா காப்பிரைட்லாம் வராமல் எடிட் பண்ணணும்ல. ஸோ அதனால தான் நான் வீடியோஸ்லாம் ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுவேன். மேபி நான் ஃபியூச்சரில் இந்த சேனலுக்கு ஒரு எடிட்டர் வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு ரெகுலராக வீடியோ அப்லோட் ஆகும். அப்புறம் நான் இப்போதைக்கு காலேஜை முடிச்சிட்டேன். நான் எப்படி ரொம்ப நல்லா படிக்கிற பையனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. சொல்ல போனால் இந்த கொரோனா வைரஸ் வரலைன்னா நான் எத்தனை அரியர் வச்சிருப்பேன்னு எனக்கே தெரியாது. காலேஜில் தான் நான் சரியாக படிக்காமல் விட்டுட்டேன். அப்படின்னா ஸ்கூலில் நல்லா படிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்கூல்லையும் கிடையாது. ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான் நான். அடுத்து என்கிட்ட நிறைய பேர் கேட்ட காமனான கொஷின் என்னன்னா, நீங்கள் கமிட்டடா இல்லை சிங்கிளா, இல்லைன்னா உங்களுக்கு யாராவது க்ரஷ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சொல்ல போனால் நான் ஒரு பயங்கரமான இன்ட்ரோவர்ட்டுங்க. வெளியில் யார்ட்டையுமே நான் அந்த அளவுக்கு பேசவே மாட்டேன். அதுலேயும் கேர்ள்ஸ் கிட்டலாம் சொல்லவே வேணாம். எனக்கு கேர்ள்ஸ் கிட்ட பேசவே வராது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி லவ்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு நான் சிங்கிளாக தான் இருக்கேன். ஆனால் க்ரஷ் வந்து நிறைய பேர் மேலே இருக்கு. காலேஜ் படிக்கிற வரைக்கும் என்னோட எய்ம் என்னவா இருந்துச்சுன்னா, நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், இல்லைன்னா ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ரெண்டையுமே நல்லா ட்ரை கூட பண்ணி பார்க்க முடியல. அதுக்கான சான்ஸும் எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் நான் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு பாட்டு பாடி ஷார்ட்ஸாக இதில் அப்லோட் பண்ணேன். ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல நான் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாட்டை கேட்கும்போது தான் எனக்கே தோணுச்சு இது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாங் ஒரு 8K வியூஸ் போனதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஸோ இப்போ தான் முக்கியமான கொஸ்டின், என்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோட நேம் வந்து பாஸ்கர். நான் வந்து இப்போ சேலத்தில் இருக்கேன். பட் என்னோட சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம். ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் எனக்கு வந்து இப்போ ஃபேஸ் ரிவீல் பண்ற அளவுக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா நான் ஃபேஸ் ரிவீல் பண்றதா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். இருந்தாலும் நிறைய பேருக்கு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால என்னோட ஃபேஸ் தெரியாத ஒரு போட்டோவை காட்டுறேன். அதை மட்டும் பாருங்க. ஸோ அடுத்து என்னோட ஃபேஸையும் உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் இப்போதைக்கு என்னோட லைஃப் ஸ்டோரியில முக்காவாசி கவர் பண்ணிட்டேன். என்னை பத்தி சொல்றதுக்கு இவ்வளவுதான் இருக்கு. அடடா, இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லல. நான் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா BSc பயோடெக்னாலஜி. நான் இப்போ காலேஜ் முடிச்சிட்டேன். அடுத்து என்னோட ஸ்கூல் அப்புறம் காலேஜில் மறக்க முடியாத விஷயம் ஏதாவது நடந்துருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. காலேஜில் வந்து அந்த மாதிரி விஷயம் எதுவுமே நடக்க கிடையாது. ஏன்னா நான் காலேஜ் போயிருந்தா தானே. பாதி நாள் இந்த கொரோனாவிலே போயிடுச்சு. மிச்ச நாள்லாம் நான் லீவ் போட்டுக்குவேன். ஆனால் ஸ்கூலில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்க ஒரு ஹைலைட்டான விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் 10th படிக்கும்போது எங்களோட கிளாஸில் டீச்சர்ஸ்லாம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நாங்களாம் கேம் விளையாட ஆரம்பிச்சிருவோம். அதாவது இந்த டெஸ்டர் எடுத்து அடிக்கிறது, பேப்பரில் ஒரு பாலை உருவாக்கி எக்ஸாம் பேடை ஒரு பேட் மாதிரி யூஸ் பண்ணி நாங்கள் கிரிக்கெட்லாம் விளையாடுவோம். ஸோ இந்த மாதிரி நான் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது பேடை ஒரு நாள் தெரியாமல் விட்டுட்டேன். அது அப்படியே பறந்து போய் ஒரு பல்பில் அடிச்சு அப்படியே அந்த பல்பே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. கரெக்டாக அப்போன்னு பார்த்து எச்சம் வேற உள்ள வந்துட்டார் எங்களோட கிளாஸ்க்குள்ள. நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். பயங்கரமாக எனக்கு அடிலாம் விழுந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் இப்போ எனக்கு நினச்சி பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஸோ இது வந்து என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லாமே பர்சனல். அடுத்து எனக்கு பிடிச்ச சாங் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் தமிழ் சாங்ஸ் வந்து அந்த அளவுக்கு கேட்க மாட்டேன். இங்கிலீஷ் தான் கேட்பேன். ஒரு சில சாங்ஸ் வந்து மீனிங் என்னன்னு தெரிஞ்சு கேட்பேன். இன்னும் சில சாங்ஸ்லாம் மீனிங்கே தெரியாது, ஆனால் கேட்க நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஃபேவரட் சாங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்கு. அதில் ஒரு சில இதை நான் சொல்கிறேன். ஸ்டார் பாய், அப்புறம் சூப்பர்மேன், டேண்டர்லைன்ஸ், வேர்ஸ் மை லவ், அனதர் லவ், அன்டில் ஐ ஃபவுண்ட் யூ, அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ், லவ் ஸ்டோரி, லவ் நவுன்தி, இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் சொல்லிட்டே போகலாம். அப்புறம் டிஸ்பாசிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. ஆனால் அது இங்கிலீஷ் கிடையாது, ஸ்பானிஷ். இருந்தாலும் அந்த சாங் வந்து கேட்கறதுக்கு செம்ம வைப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அனிமேஷன் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக வேற டிபி மாற்றிருந்தேன். நான் சும்மா தான் மாற்றினேன். ரொம்ப நாள் ஒரே டிபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி நான் அனிம் வந்து அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். இருந்தாலும் அனிமேஷனில் வெறித்தனமான ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வரும்ல, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் BTS தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து அது பாட்டு பாடுற ஒரு குரூப்னு தான் தெரியும். மற்றபடி வேற எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு பிளாக் பிங்க் தெரியும். அவங்களோட ஒரு சில சாங்ஸும் நான் கேட்டிருக்கேன். கொரியனில் உங்களுக்கு பிடிச்ச ட்ராமா இது, அப்புறம் மேல் ஆக்டர், ஃபீமேல் ஆக்டர், இவங்கெல்லாம் யாரும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ட்ராமாஸில் வந்து நான் எதை சொல்றது, எனக்கு எல்லாமே பிடிக்கும். அதனால பர்டிகுலராக என்னால் ஒரு ட்ராமாவை மட்டும் மென்ஷன் பண்ண முடியாது.
ஆக்டர்ஸ்ல யார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆக்டர்ஸ்லயும் எனக்கு எல்லாருமே பிடிக்கும். அதுலயும் ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து ஒரு சில டிராமாக்கு செட் ஆயிருப்பாங்க. அவங்கள தவிர நம்ம வேற ஆக்டர்ஸ் அந்த இடத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ ஆக்டிங்ல பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லா பண்றாங்க, அவங்க ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி யாரையுமே சொல்ல முடியாது. எல்லாருமே வெறித்தனமா பண்ணுவாங்க. இருந்தாலும் எனக்கு பர்சனலா யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மை ரூம்மேட் இஸ் குமிஹியோ அப்படின்ற ஒரு டிராமாவில் ஒரு ஹீரோயின் வருவாங்கல்ல, அவங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப காமெடியா பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த கே டிராமா இது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே. இன்னும் சொல்ல போனா எனக்கு ரொம்ப பிடிச்ச டிராமா லிஸ்ட்ல இதையும் சேர்க்கலாம், ஏன்னா நல்லா இருக்கும். அப்புறம் இதுல வர ஃபீமேல் ஆக்டரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா ஃபீமேல் ஆக்டரே சொல்லிட்டு இருக்க, மேல் ஆக்டர் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்காங்க. ஆனா எனக்கு பர்டிகுலரா யாரை சொல்றதுன்னு தெரியல. எல்லாருமே பயங்கரமா தான் ஆக்டிங் பண்ணுவாங்க. அடுத்து என்கிட்ட எத்தனை சேனல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்கிட்ட இப்போ 4 சேனல்ஸ் இருக்கு. ஒரு சேனல்லையும் மூவிஸ் அப்புறம் டிராமாஸ் இப்படி தனித்தனியா போடுவேன். நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின், எனக்கு ரொம்பவே கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் ஃபர்ஸ்ட் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன். நான் பாட்டுக்கு தனியாக உட்காந்துக்கிட்டு இந்த சுச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். ஸோ அது மூலமா அந்த கஷ்டமான சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணி வரதுக்கு எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்க கூட பண்ணி பாருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளியரான சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து உங்களோட சுச்சுவேஷன் புரியாது, நீங்க என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும். ஸோ எல்லாத்தையுமே நீங்க கரெக்டாக திங்க் பண்ணி ஹேண்டில் பண்ணீங்கன்னா நீங்க எடுக்கிற டிசிஷனும் 100% கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். என்னை பற்றி சொல்றதுக்கு இவ்வளோதான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. மேபி நான் வேற ஏதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்றேன். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய அந்த கேள்வியை கேட்குறேன். நம்ம சேனல்ல நம்ம நிறைய டிராமாஸ் பார்த்துருக்கோம், சீரீஸ் பார்த்துருக்கோம். ஒரு சில இது நிறைய வியூஸ் போகும், இன்னும் சிலதெல்லாம் வியூஸே போகாது. ஸோ வியூஸ் கம்மியாக போகுதுன்னா அதுக்கு 100% நான் தான் காரணம். ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத ஸ்டோரியை நான் போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன ஜேனர்ல ஸ்டோரி பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் என்னாலையும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி டிராமாஸ் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யூத் டிராமாஸ்லாம் பிடிக்குமா, இல்லைனா த்ரில்லரு, ஹாரரு, ஃபேண்டசி, ஹிஸ்டாரிக்கல், ரொமான்ஸ், காமெடி, இந்த மாதிரி எது பிடிக்கும் அப்படின்னு நீங்க கரெக்டாக சொன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா இதில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்பதான் நம்மளோட சேனல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நான் ஏதாவது என்கிட்ட சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் நீங்க சொல்லுங்க, நான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு புது டிராமாவில் பார்க்குறேன். தேங்க்யூ.